கிறிஸ்துவ அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்கு தத்துவம் எங்க இருந்து அனுப்பிச்சுன்னா மற்றும் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு சொல்லி போடப்படுகிறது. நமக்கு என்னன்னா, நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, கடலில் பார்த்தீங்கன்னா ஒரு நீளமான மீன்களில் துடுப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதனுடைய தோற்றத்தை பார்த்து ரிப்பன் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீனை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 11 மீட்டர் அளவுக்கு அது நீளமாக வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஆனால் அது எப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆழத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னால் 1000 கிலோமீட்டர் உள்ள என்ன செய்யுமா, ஆழத்தில் எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகுமோ அவ்வளோக்குள்ளே ஆழத்தில் போய் அது தங்கி வாழும் அப்படின்னு சொல்லு. ஏன் அவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகுது அப்படின்னு சொன்னால், தன்னை பாதுகாத்து கொள்ள, எந்தவித பிரச்சனையும் இல்லாதபடிக்கு அதை சுற்றிலும் பாதுகாத்து கொள்ள. அதனால தான் நம்ம இந்த வசனம் அந்த மீனை நமக்கு என்ன சொல்லித்தரனா, அது என்ன செய்யுது, வளர்ச்சி அடைகிறது. நாளுக்கு அதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை தன்னை பாதுகாத்து கொள்வதுக்கு எவ்வளோ ஆழத்துக்குள்ளே போகணுமோ அவ்வளோக்குள்ள ஆழத்துக்குள்ளே போகுது. இப்போ நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தை ஆராய்வதற்கு எவ்வளோ ஆழத்தில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மீன்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். ஏன் அப்படின்னு சொன்னால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், நமக்கு நித்திய ஜீவன் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் எங்கே வேணும், நம்ம வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அது நமக்கு எல்லாவற்றையும் வழி காட்டணும். அது நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைக்கு என்ன இருக்கு, அது வெளிச்சமாகவும் இருக்கும். அப்போ நம்ம அந்த வெளிச்சமான பாதையில் நடப்பதற்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கும்ல. இருட்டில் நடந்து போகாதபடிக்கு, சாத்தா நமக்கு விரிக்கிற வலையில் நம்ம மாட்டிக்கொண்டு இருளில் நடவாதபடிக்கு நம்ம என்ன செய்யலாம், வெளிச்சத்தில் நடக்கலாம். எப்படி அந்த மீன் ரொம்ப ஆழத்தில் போய் தன்னை பாதுகாத்து கொள்கிறதோ, அதே போல் நீங்களும் நான் என்ன செய்யணும், வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குமா, ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மீன் அவ்வளோக்குள்ளே போகிறதுனால அதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னா 11 மீட்டர் நீளம் அது இருக்கும். எத்தனை பேர் சேர்ந்து தூக்கணும் அப்படின்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய மீனை ஆண்டவர் படிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு சொல்லி கொடுக்குற பாடமும் இதுதான். நாம் என்ன செய்யணுமா, ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. எவ்வளோ ஆழம் இந்த வேதத்தில், எவ்வளவு ஆழமாக இருக்குது. ஆண்டுடைய அன்பு, அகலம், நீளம், ஆழம், உயரம், அதெல்லாம் உங்களால் மெஷர் பண்ண முடியுமா, பண்ணவே முடியாது. அப்பேற்பட்ட அளவில்லாத அன்பினால அவர் என்ன செஞ்சார், உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். நம்ம இந்த வேதத்தை எப்படி ஆராய்கிறோம், வேத வாக்கியங்கள் நம்ம என்ன செய்யணுமோ ஆராய்ந்து படிக்கணும். ஆராய்ந்து படிச்சோன்னா அது நமக்கு என்னத்தை கொண்டு வரும், நித்திய ஜீவன். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை குறித்து கொடுக்கிற சாட்சிகளும் இதுதான், இந்த வசனம் தான். இப்பேற்பட்ட ஒரு தேவன் பரலோகத்தை விட்டு தன் சொந்த குமாரனை என்ன செஞ்சார், பலியாக கொடுத்து உங்களே என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். அது சாட்சியாக எங்கே தான் இருக்குது, இந்த வேதத்தில் இருக்குது. அதனால தான் வசனம் அழகாக சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆண்டவரை பற்றி சாட்சியை நம்ம இதுலேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும், பிரியத்தோட அன்போட நம்ம வாசிக்கணும், முழு மனதோட. அது சும்மா ஏன்னா இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணுமேன்னு இல்லை, இந்த அதிகாரத்தில் நான் என்ன கற்றுக்கொள்ள போகிறேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறதுக்கு இந்த அதிகாரம் எனக்கு என்ன பாடம் சொல்லி தருது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணுமா. அப்படி வாசுவோன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது நல்வழி நம்மை நடத்தும், நற்பாதையில் நம்ம நடத்தும். இடுக்கமான வாசல் வழியாக கஷ்டப்பட்டு போகாதபடிக்கு, அந்த இடுக்கமான வாசலையும் கூட நம்ம எப்படி கிளம்புவோமா, மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட கடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாங்க. அப்படி உதவி செய்கிற அந்த தேவனை நம்ம தொடர்ந்து பற்றிக்கொள்வோம், ஜெபம் செய்வோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்ன கர்த்தாவே, நாங்கள் அதை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்கு புரியாத காரியத்திற்கு விடத்தில் நாங்கள் கேட்டு அதற்கான ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நாங்கள் நித்திய ஜீவனை இழந்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தில் பிறந்தோம் மரித்தோம் என்று இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, மரித்தாலும் பிழைப்போம் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க.
பாவிகளாக எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருங்க சாமி. இந்த வெளியிலும் கூட விசேஷமாக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஞானத்தினாலும் தெய்வ பயத்தில் வளர கிருபை செய்யுங்க. அந்த பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை நீங்கள் கட்டளையிட்டு நல்வழி நடத்த நீர் உதவி செய்யணுமா. எஞ்சி மனக நோய் வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி சுகவீனங்கள் விளைவுகளாக நீக்கி போட்டு மருத்துவமனையில் தங்கியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் நீங்கள் ஆற்றி தேர்ச்சி அரவணைத்து அவங்க தங்கள் இல்லத்திற்கு சுகம் பெற்று திரும்ப நீங்கள் கிருபை செய்யுங்க. ஆண்டவரை ஆற்றி சொல்ல முடியாத பிரச்சனையில் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த பிள்ளைகளோடு கூட அப்படியே கரம் இருந்து அவளை வழி நடத்தும். நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்து அவளை பாதுகாத்து கொள்ளுங்க. ராஜ்யம் வரும்போது நினைத்தள்ளணுமா. இயேசுவினுடைய ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.